மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் நீதிமன்றத்தின் 5வது மாடியில் இருந்து 25 வயது இளம் வழக்கறிஞர் ஒருவர் குதித்து உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் வழக்கறிஞர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் அவர் எழுதிய கடிதம்தான் மனித மனசாட்சியை உலுக்கும் பிரச்சனையை மையப்படுத்தியது என்கிறார்கள் காவல்துறையினர். சிறு குழந்தைகளாக இருக்கும் போது பெற்றோர்களால் இழைக்கப்படும் வன்முறை அவர்கள் பெரியவர்கள் ஆன பிறகும் எப்படி பாதிக்கும் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறது இந்த பரிதாப சம்பவம். 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி வியாழக்கிழமை உயிரை மாய்த்துக் கொண்ட வழக்கறிஞர் பிரியான்ஷு ஸ்ரீவத்சவா வாட்ஸ்ஆப்பில் ஒரு விரிவான 2 பக்க குறிப்பை விட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது. அதில் தனது தந்தையின் அதீத கண்டிப்பு மற்றும் அதிர்ச்சிகரமான குழந்தை பருவ அனுபவங்களே இந்த விபரீத முடிவை எடுப்பதற்கான காரணங்களாக அவர் குறிப்பிட்டிருந்தார் என தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக அந்த கடித குறிப்பில் என் தந்தை என் உடலை தொடக்கூடாது என்று அவர் எழுதியிருப்பதுதான் பலரையும் கலங்க வைத்திருக்கிறது. சட்டப்படிப்பு படித்து வழக்கறிஞரும் ஆகி நீதிமன்றத்தில் வழக்காடிக் கொண்டிருந்த சமூகத்தில் அதிகார பொறுப்பில் இருந்த ஒரு வழக்கறிஞர் தனது கடந்த கால குழந்தை பருவ அனுபவங்களை மறக்க முடியாமல் உயிர்விட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் தான் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாகவும் அவமதிக்கப்படுவதாகவும் உணர்வதாக எழுதியிருந்தார். மேலும் கடவுள் என் தந்தையை போன்ற ஒருவரை யாருக்கும் கொடுக்க கூடாது என்றும் என் தந்தை என் உடலை தொடக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இளம் வழக்கறிஞரின் அந்த கடைசி குறிப்பில் தனக்கு 6 வயதாக இருந்தபோது மாம்பழச்சாறு குடித்ததற்காக தனது தந்தையால் நிர்வாணமாக்கப்பட்டு வீட்டில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட ஒரு சம்பவத்தையும் வழக்கறிஞர் ஸ்ரீவத்சவா மறக்க முடியாத வலியாக சுட்டிக்காட்டி விவரித்திருக்கிறார். இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியான குற்ற உணர்வு, அவமானம் மற்றும் தாழ்வு மனப்பான்மைக்கு வழிவகுப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025இல் தனது LLB படிப்பை முடிக்கவிருந்த போதிலும் சட்டத் தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவதில் உள்ள சிரமங்கள், நிதி நெருக்கடி மற்றும் தந்தையின் உடல்நல குறைவால் எழும் பொறுப்புகள் உள்ளிட்ட அவரது வயது வந்த வாழ்க்கையில் தொடரும் போராட்டங்களை அந்த குறிப்பு மேலும் சுட்டிக்காட்டியது. தனக்கென ஒரு சுய அடையாளம் இல்லாமல் தன் தந்தையின் கீழ் பணியாற்றுவது குறித்தும் அவர் விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் தண்டிப்பதாக மிரட்டி பள்ளி காலத்தில் உடற்கல்விக்கு பதிலாக கணினி படிப்பை தேர்ந்தெடுக்குமாறு கட்டாயப்படுத்தப்பட்டது உள்பட தனது விருப்பத்திற்கு மாறான பாடப்பிரிவுகளை படிக்கச் சொல்லி வற்புறுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுக்கள் இருந்த போதிலும் தனது மரணத்திற்கு பிறகு யாரும் தனது தாயை துன்புறுத்தக்கூடாது என்றும் தனது செயல்களுக்காக வேறு யாரையும் குறை சொல்லக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இளம் வழக்கறிஞரின் மரணத்திற்கு வேறு ஏதேனும் காரணமாக இருக்குமா என்பதை கண்டறியவும் விசாரணை நடைபெற்று வருவதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். கடைசி கடிதம் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் தீவிரமாக ஆராயப்பட்டு வருவதாக காவல்துறை துணை ஆணையர் சத்யஜித் குப்தா தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீவத்சவாவின் குழந்தை பருவத்தில் நடந்த சம்பவங்கள் குறித்த தகவல்கள் அந்த குறிப்பில் இடம்பெற்றிருப்பதாகவும் அந்த இளம் வழக்கறிஞருக்கு கடுமையான உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் காவல்துறை ஆணையர் ரகுபீர் லால் கூறியுள்ளார். சிறு வயதில் ஏற்பட்ட உளவியல் தாக்குதலின் விளைவாக நடந்த இந்த உயிரிழப்பு உத்தரப்பிரதேச சட்டத்துறையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.